பேர் பழனியப்பன், பூம்புகார் தொகுதி செம்மனார் ஒன்றியம் காட்டியேரி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர், அதிமுக முன்னாள் கிளை செயலாளர். இப்போது அம்மாவுடைய தலைமையேற்று சிறப்பாக செயல்படும் என்று தெரிவித்துள்ளேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 10-11 தடவை திரு பழனிசாமி தலைமையில் தோல்வியை சந்திச்சிட்டாங்க. அதிமுக தோல்வியின் விளிம்பில் இல்லை, நெருப்பு வளையத்தில் இருக்கு. நெருப்பு வளையத்தில் இருக்க அதிமுகவை சின்னம்மா மட்டும் காப்பாற்றுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக மக்கள் மத்தியில் இருந்தாலும் ஒவ்வொருவரும் தன்னுடைய உயிரை காப்பாற்றுவது போன்று அண்ணா திராவிட முன்னேற்றத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொருவரும் ஒரு குடம் தண்ணீராவது அல்லது ஒரு செம்பு ஒரு டம்ளர் தண்ணீராவது கொண்டு வந்து அந்த நெருப்பை அணைத்தால்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த தீயிலிருந்து உயிர் பெற்று மீண்டும் புரட்சித் தலைவர் ஆட்சி வரும் என்பதை நான் தெல்லும் தெளிவாக எடுத்து கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடுமையாக போராடி அம்மாவின் வளர்ச்சிக்காக பக்கபலமாக நின்று செயல்பட்டு வந்தது போன்று இன்று மீண்டும் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தலைமையில் இந்த இயக்கத்தை கொண்டு வந்து இந்த இயக்கத்தை காத்திட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை ஒழித்து மீண்டும் புரட்சித் தலைவர் புரட்சி தலைவி அம்மா ஆட்சி வர வேண்டும் என்று சொன்னால் வணக்கத்துக்குரிய புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தலைமையேற்றால்தான் அது நடக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பு இருக்கின்றது என்பதை எண்ணி சின்னம்மா தலைமை இணைத்துக் கொண்டு வருகின்ற 26 தேர்தலிலே 234 தொகுதியிலும் அம்மா தலைமையிலே வெற்றி பெற வேண்டும். 234 தொகுதி 34 தொகுதிகளுக்கும் அம்மாவிடம் ஆசீர்வாதம் பெற வேண்டும். அவர்கள் வெற்றி பெற வேண்டும், சட்டமன்றத்துக்கு செல்ல வேண்டும். புரட்சித்தாய் சின்னம்மா தலைமையில் தான் ஆட்சி அமைய வேண்டும். அம்மாவின் ஆட்சி வருவதற்காக முழு மூச்சாக எந்த தியாகம் செய்வதற்காக நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பது. அம்மா சின்னம்மா அவர்களை வணங்கி கரூர் கிழக்கு மாவட்ட செயலாளர், கிழக்கு மாவட்டத்தில் நிர்வாகிகள் அனைவரும் இன்னைக்கு சின்னம்மாவை சந்தித்தோம். எங்களுக்கு சரியான ஒரு உந்துதலை கொடுத்தாங்க. தெளிவாக வருங்காலத்தில் சிஎம்மா வருவேன், சரியான ஒர்க் பண்ணணும், எல்லாரும் ஒத்துமையாக இருந்து செயல்படணும்னு எங்களுக்கெல்லாம் அறிவுரை வழங்கினாங்க. நாங்கள் அதை ஏற்றுக்கிட்டு அம்மாவை சின்னம்மா அவர்களை முதல்வராக்க அரும்பாடுபடுவோம் கரூர் மாவட்டத்தில் என்று உங்களிடம் கூறிக்கொள்கிறேன். நான் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தாலுகா பராக்கோட்டை பெருங்குள்ளூரில் இருக்கேன். இன்னைக்கு அம்மாவை பார்த்து ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு. எடப்பாடி தேச துரோகி, அதே மாதிரி ஓபிஎஸும் தேச துரோகின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ பார்த்தா தமிழ்நாட்டில் பெண்கள் கால் ஊன முடியல. அம்மா இன்னைக்கு சின்னம்மா ஆட்சி அமைச்சா தான் தமிழ்நாட்டில் மக்கள் கௌரவத்தோட வாழ முடியும். திமுக வரவே விடக்கூடாது தமிழ்நாட்டில்.